ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ நான் படித்த புக்கிலேருந்து சில டாப்பிக்கில் ஒரு டாபிக் பற்றி தான் எனக்கு பேச போகுது. ஸோ அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. அந்த புக்கு வந்து இதுதான், தி மேஜிக். இது வந்து தமிழாக்கம்லேயும் இருக்குது, மாயாஜாலம் சொல்லிட்டு. இந்த புக்கு வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குன்னா அப்பப்போ படிக்கிறது உண்டு. எப்படி படிப்பேன் அப்படின்னா, ஜஸ்ட் புக் எடுத்து டாபிக் ரிலேட்டடாக படிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணிவிடுவேன். இதில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை அன்றைக்கி படிப்பேன். அந்த டாபிக் படிக்கும் போது என்னென்னா, அது ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பேன், இல்லை ஏதாவது யோசிச்சிருப்பேன், அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் போது. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் ஒவ்வொரு ப்ரிசெப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். படித்த புக்கே திருப்பி படிக்கும்போது அன்றைக்கி தாட் வேறு மாதிரி இருக்கும், இன்றைக்கி தாட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் புக் ரீடிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் அது ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். இதுவும் கேள்விப்பட்டது தான். இந்த புக்கில் என்ன இருக்குன்னா, இந்த புக்கில் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் ஃபாலோ பண்ண மறந்த விஷயங்கள். எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன டாபிக் தான், கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நாட் யுவர் ட்ரபிள்ஸ். நம்மக்கிட்ட என்னென்ன கிடச்சிருக்கோ அது எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் தானே. அது என்னைக்காவது சொல்ல முடியாது. நிறைய பேர் நன்றியும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நன்றி சொல்ல மறந்தவங்களும் உண்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபீலிங் கிராட்டிடியூட். ஒவ்வொரு விஷயம் நம்ம எவ்வளோ நன்றி சொல்கிறோன்றது, மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறதுன்னு உண்டு. அது வேர்டு ஒன்று இருக்குது, ஆத்மார்த்தமாக சொல்கிற நன்றி. ஆத்திரமாக இல்லை, ஆத்மார்த்தமாக சொல்கிற நன்றி. ஒரு விஷயம் கிடச்சின்னா தேங்க்யூ கிடச்சிது அப்படின்னு. பட் அந்த கிடச்சது வந்து இன்னர் ஃபீலிங்லேருந்து வரணும். அது எப்படின்னா, இது இப்போ கிடச்சதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன், இவ்வளோ எனக்கு இந்த விஷயம் இப்போ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நன்றி சொல்லும் போது அதுக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் அதை ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஃபீலிங் அதே தான் இன்னொருத்தர் ஃபீலிங் வருன்றதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சினிமாலேயே ஒரு சீன் பார்த்தோம் அப்படின்னா, அதே ஃபீலிங்ஸ் தான் எல்லாருக்குமே ரெசிப்ரோகேட் ஆகுன்றது கிடையாது. அதே மாதிரி தான் புக்ஸ் படிக்கும் போது ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் ரெசிப்ரோகேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அவங்க பர்செப்ஷன்ஸில் பார்க்குற மாதிரி அது. ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னால் நிறைய விஷயம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம மூச்சு விடுற காற்றாக இருக்கட்டும். இப்போ எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்குபேட்டர்ஸ் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக நம்ம மூச்சு விட முடியுதுன்னா அதுவும் பிளெஸ்ஸிங்ஸ் தானே. நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். நிறைய பேர் பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இது எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அது. ஸோ ஃபீலிங் கிராட்டிடியூட், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கிடைக்கிறதுக்கும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒரு நன்றி சொல்லும் போது அதுக்கான ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அட்வைஸ்லாம் கிடையாது, அட்வைஸ்லாம் யாரும் சொல்கிறதும் கிடையாது. இப்போ எனக்கே யாருக்கு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா, ஓகே சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதில் என்ன எனக்கு கரெக்டாக இருக்கோ இல்லை எனக்கு இருக்க ஆப்டாக இருக்கோ அப்படி அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். யாருமே வந்து இல்லை நீங்கள் வாங்க எனக்கு அட்வைஸ் கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல மாட்டேன். அடுத்தவங்க சொல்கிறாங்களா, கேட்டுக்கலாம். அது எது எனக்கு ஆப்டாக இருக்கோ, என்னால் எது ஃபாலோ பண்ண முடியுது அதுதான் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறோன்னா அவங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் ஒப்பீனியன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. அது சொன்ன மாதிரி தான் புக் ரீடிங் வந்து ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அதே தான் எல்லாருமே படிக்கணும் கிடையாது. சில பேர் படிச்சிருப்பாங்க, அது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ நிறைய பேர் எக்ஸாமுக்கு படிப்பாங்க, புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க இல்லையா. சில பேர்னா உட்காந்து மாங்கன்னு படிப்பாங்க. சில பேர் உட்காந்து படித்ததோட எசன்ஸ், நீ எனக்கு இந்த தியரி மட்டும் சொல்லு, இந்த டாபிக் மட்டும் சொல்லு, டிஸ்கஷன்ஸ்லேயே பண்ணும் போது அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். புக் ரீடிங்கும் அதே மாதிரி தான். பட் விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும், நிறைய விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி யாரும் 100% பர்ஃபெக்ட்டும் கிடையாது, யாரும் டிஃபெக்ட்டும் கிடையாது. இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேலன்ஸ். எவ்வளோ நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது டாபிக் வேறு எங்கேயோ டைவெர்ட் ஆகுது. நான் திருப்பி பேக் டு டாபிக் வரேன். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்.
உங்களுக்கு நடந்த விஷயங்கள், உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், ஒரு ஜாபாக இருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைச்ச வீடாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்போது வேறு ஊருக்கு போய் நீங்கள் தங்குற விஷயமா இருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கவுண்ட் யூர் பிளெஸ்ஸிங்ஸ் கணக்கில் தான் இருக்குது. பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லுங்கள். அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அன் அட்வைஸ். இதை நான் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதுதானே ஷேரிங்க, வேறு எதுவும் கிடையாது. இல்லை சாப்பாடை ஷேர் பண்ணணும் கிடையாது, தாட்ஸை ஷேர் பண்ணுறதும் இட்ஸ் அ ஷேரிங் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த டாப்பிக்கோட முடிச்சிடும். நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இன்றைக்கி இந்த டாப்பிக்கோட முடிச்சிடும். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.